மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம் என்று கூறுகிறார். வீரமா முனிவர் என்று அழைக்கப்படுகிற இத்தாலி நாட்டு மத போதவர் தமிழின் சிறப்பை வெளிநாட்டானவருக்கு உணர்த்து கொண்டு திருக்குறள் போன்ற ஐரோப்பிய மொழிகளுக்கு மொழிபெயர்த்தார். உலகெங்கு பரவச் செய்தார். நம் தாய்மொழியாகிய தமிழுக்கு பல சிறப்புகள் உண்டு. இது வெறும் பழமையான மொழி மட்டுமல்லாமல் அழகும் இனிமையும் தனித்துவமும் நிறைவேற்ற மொழியாக திகழ்கிறது. நம் தமிழ் மொழிக்கு இந்தியாவின் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பெருமை உண்டு. பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு எழுதப்பட்டு பாடப்பட்டு கொண்டாடப்பட்டு வரும் தமிழ் மொழி பழமை இனிமை அழகு மற்றும் செம்மொழி இந்தியாவின் கலாச்சாரத்தின் அழிக்க முடியாத பகுதியாக நிலைத்து நிற்கிறது. நம் தமிழ் மொழி பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழ்கிறது. உலகிலேயே முதலில் மொழிக்காக ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பெருமை தமிழுக்கு உண்டு. உலக மொழிகள் பல தோன்றிய போதிலும் கால ஒற்றில் பல அழிந்தனர். உலகின் பழமையான மொழிகள் போன்றவை 6. அவை லத்தீன், கிரேக்கம், எபிரோயம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ். இன்னும் உயிருடன் விளங்கோபை சீனமும் தமிழும் மட்டும். அவற்றில் தமிழ் மொழி எந்த சிந்தனையும் இல்லாமல் தனித்தன்மையிடம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது அதன் தனிச்சிறப்பு. பேச்சு உண்மை குறையாமல் இலக்கியம் குன்றாமல் தமிழ் காலத்தை தாண்டி நிற்கிறது. நாமக்கல் கவிஞர் வேற அமரிங்கல் பிள்ளை அமிழ்தத்தை கடைந்தார். அதிலிருந்து கிடைத்த அரிய சொல்லே தமிழ் என்று தமிழை இனிமையாகவும் அருமையாகவும் கூறுகிறார். மகாகவி பாரதியார் பூச்சி கவிஞர் பாரதியார் தமிழுக்கு அமுதென்று பிறந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை தன் உயிருக்கு மேலாக மதித்தார். செம்மொழி தகுதி 2004ஆம் ஆண்டு நடுவரசால் தமிழை செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இது தமிழுக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரம். ஒரு மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட சில தகுதிகள் தேவை. தமிழ் இந்த தகுதிகளை அனைத்தையும் கொண்டுள்ளது நாம் தொடக்கத்திலிருந்தே கண்டு வருகிறோம். சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளில் ஆட்சி மொழியாகவும், மலேசியா, கனடா, பிரசியன்ஸ், மொரிசியன்ஸ் போன்ற நாடுகளில் கணிச்சமானவர்கள் பேசக்கூடிய பேச்சு மொழியாகவும் உள்ளது. கவிதை தமிழ், மேடை தமிழ், உரையாடத் தமிழ், இதழிய தமிழ், நாடகத் தமிழ் போன்ற பிரிவுகளாக பிரிந்து தமிழ் மொழி வளர திராவிடம் பெரும் பங்களிப்பு கொடுத்துள்ளது. மத்திய அரசு தமிழை செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. தடுக்கி விழுந்தால் ஆ, சிரிக்கும் போது இ, சூடுபட்டால் உ, அடட்டும் போது ஏ, ஐயத்தின் போது ஐ, ஆச்சரியத்தின் போது ஓ, வக்கணையின் போது விக்கலின் போது இக் என்று உயிரிலும் உணர்விலும் கலந்தது தமிழ். நன்றி.